பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 3-4 வரை 5 வரை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இரமாப்பெறாதது, அயோக்கியமானதை செய்யாது, தற்மொழியை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நம்ம அன்பை பத்தி தேவன் நம்மளோடு பேசியிருக்காரு. ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா அன்பு இருந்தா நமக்கு எந்த தீமையான காரியமும் நம்மளால செய்யவே முடியாது. உண்மையிலே செய்யவே முடியாது. இப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறாங்க, எல்லாமே இந்த என்னென்னமோ செய்யறாங்க. கொண்டு போய் ஏன்னா நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சொத்தை வித்து நம்ம தான தர்மம் பண்றாங்க, வைக்கிறாங்க, நிறைய காரியங்கள்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் வேண்டியதே இல்லை. அதெல்லாம் செஞ்சாதான் இதாகணும் இல்லை. நம்மகிட்ட ஒண்ணு சிம்பிளானது அன்பு மட்டும் இருந்தா நமக்கு எல்லாமே கண்டிப்பா நம்ம அவர் தேவனோட பாதத்துல போறதுக்கு இதுவே போதுமானது இல்லையா? மெயினானது அன்புதான். அப்ப நம்ம இத்தனை செஞ்சாலும் ஒன்றுமே புரோஜனம் இல்லைங்கிறாரு. நம்ம எத்தனை தர்மம் வேணாலும் செய்யலாம், எத்தனை வேணாலும் நம்மளே சுட்டரிக்கப்பட்டா கூட அன்பு இல்லைன்னா அது புரோஜனம் இல்லைன்னு தேவன் சொல்லிட்டார். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே தான தர்மம் செஞ்சுட்டு வீட்டுல இருக்கிறவங்கள கடுமையா பேசுறது, வைக்கிறது, வெளியில எல்லாத்துக்கிட்டையுமே கோபத்தை, சினத்தை காட்டும் போது அது எத்தனை தர்மம் செஞ்சாலும் அது புரோஜனமே இல்லைன்னு சொல்லி தேவன் காலையில பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. பொறுமை. ஏன்னா அன்பு நம்மளை புகழ்த்திக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளை உயர்த்திக்கவே மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. அன்பு நம்மளுக்கு தாழ்மை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அது போல தேவன் சொல்றாரு, அன்பானது ஏன்னா தீமையான காரியத்தை எதையுமே செய்யவே தோணாது இல்லையா? ஏன்னா அயோக்கியத்தனம் ஒன்றுமே நமக்குள்ள வரவே வராது. ஆமென். அல்லேலூயா. அயோக்கியத்தனமும் நடந்து சினம், கோபம் ஒன்றுமே நம்மகிட்ட இருக்காது. அன்பு ஒண்ணு இருந்தா நம்ம உலகத்தையே ஜெயித்திடலாம். ஆமென். அல்லேலூயா. அனைவர் மேலும் நம்ம மேல மட்டும் அன்பு காட்டுவதில்லை. ஏன்னா தேவன் சொல்லுகிறாரு, உன்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறே அதை பிறரையும் நேசி என்று. அது போல நம்ம மேல எவ்வளவு அன்பு காட்டுறோமோ அது போல பிறர் மேலையும் நம்ம அன்பு காட்டணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயும் அன்பா இருக்கணும், வெளியிலயும் அன்பா இருக்கணும். சில இடத்துல நம்மளுக்கு கோபம் வருதுன்னா அந்த கோபத்தை நம்ம எந்த முறையில சாந்தமா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா நம்ம கிட்ட தீமையான காரியம் ஒட்டி கொடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா அதனால இந்த நாள்ல தேவன் நம்ம அனைவரும் அன்பாக இருப்போம். அதுக்காக தேவன் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கார். இந்த வார்த்தை வைத்து அனைவரும் நம்ம தானிக்கும் போது கண்டிப்பா நமக்குள்ள அன்பு செயல்படும். இதுக்காக நம்ம அங்க போய் பரிகாரம் செய்யணும், இங்க போய் பரிகாரம் செய்யணும், இந்த கோயில போய் இவ்வளவு செய்யுங்க, அந்த கோயில போய் அவ்வளவு செய்யுங்களா, இந்த நம்ம ஜோசிக்கார்ட்ட போனீங்கன்னா இதைத்தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அன்பு ஒண்ணு இருந்தாலே நம்ம எந்த செலவும், 1 ரூபா கூட செலவு இல்லாத கடவுள்னா நம்ம இயேசு ஆண்டவர் தான். ஏன்னா அவர் எதையுமே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்ல மாட்டார். நம்மளுக்குள்ளே நம்மளை கரெக்ட் பண்ண சொல்லுவார். அதுதான் இயேசு. ஆமென். ஏன்னா நமக்குள்ள அன்பு இருந்தாலே ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் எல்லாமே வந்துவிடும். ஆமென். அல்லேலூயா. இந்த கேட்ட வார்த்தைக்காக அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.